உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான 3 சந்தேகங்கள், கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் சிவகு சத்யசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் 9789779947. எல்லா மாயையுமே அவன் விரும்பி அனுபவிக்கிறான் அப்படின்னா அவருக்கு சுக்கிரன் ஜாதகத்துல ரொம்ப வலுவாக இருக்கிறது என்றுதான் பொருள். இப்ப சுக்கிரனுடைய மறுவடிவம் யாருன்னு நம்ம சொல்றோம்னா இந்திரனை தான் சொல்றோம். இப்ப இந்த இந்திரனை போல் வாழ்க அப்படின்னு ஒரு வார்த்தை எதன் அடிப்படையில சொல்றோம்னா, ஒரு வீட்டுல கணவன் மனைவி கிட்ட, குடும்பத்துல உள்ள உறுப்பினர்கள் கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லைனாலே அது சுக்கிரதோஷத்தின் அடையாளம் தான். வீட்டுக்கு ஒருத்தர் இப்ப சிறைச்சாலையில தீவா உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வீடு ரூமா உட்கார வச்சிருக்கு. தென்கிழக்கு கழிவறையும், தென்கிழக்கில் சிறிய சமையலறையும், தென்கிழக்கில் அதிக கனமுள்ள படியும் இருக்கிற வீட்டில் அந்த வீட்டு பெண் தானே சுக்கிரனுடைய அம்சம். அவள் அந்த எந்த உறவுகளோடு ஒத்து போக மாட்டாள். கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய நபர் மகாலட்சுமியை தொழும் பொழுது அந்த கருத்து வேறுபாட்டுக்கிலிருந்து மாறுபட்டவரா மாறிடுவார். எல்லோருடையுமே இணக்கமா பழகிற மனநிலைய எது கொடுக்கிறது அப்படின்னா வீட்டோடைய மகாலட்சுமி வழிபாடு தான் தரும். சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறையடியார்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு வீட்டுல சுக்கிரன் அப்படிங்கிற அந்த ஒரு கிரகத்தினுடைய ஆளுமை எந்த அளவுக்கு முக்கியம், அந்த வீட்டினுடைய சந்தோஷத்துக்கு அது எந்த அளவுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறத குருஜி தன்னுடைய ஒவ்வொரு பதிவுகள்லையும் வலியுறுத்திட்டு வராரு. அந்த வகையில இந்த ஒரு பதிவும் சுக்கிர தோஷத்தை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு மருத்துவ ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் நம்மளுடைய குருஜி டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா குருஜி, நீங்க ஒவ்வொரு பதிவுலையுமே சுக்கிரன் அப்படிங்கிற கிரகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை பெண்கள் கூட சேர்த்து வச்சு ரொம்ப அழகா சொல்றீங்க. ஒரு வீடு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். பொதுவாக இப்போ ஒரு சுக்கிர தோஷம் அடைஞ்ச வீடு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதை பத்தி? அதாவதுமா, பொதுவா சுக்கிரன் அப்படின்னாலே ஈக்குவல் போட்டு அனுபவித்தல் அப்படின்னு சொல்லலாம். இந்த அனுபவித்தல் அப்படின்ற ஒரு குணத்திற்கு உரிய அதிபதியே இவர் தான். நிறைய பேர் வார்த்தையில கூட சொல்லுவாங்க, நான் வாழ்க்கையில தீமையை மட்டும்தான் அனுபவிக்கிறேன், சிலர் நன்மையை மட்டும்தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த அனுபவித்தல் ஒருவனுக்கு சுபத்துவமா இருக்கிறது. இந்த உலகத்துல உள்ள எல்லா மாயையுமே அவன் விரும்பி அனுபவிக்கிறான் அப்படின்னா அவருக்கு சுக்கிரன் ஜாதகத்துல ரொம்ப வலுவாக இருக்கிறது என்றுதான் பொருள். இப்ப சுக்கிரனுடைய மறுவடிவம் யாருன்னு நம்ம சொல்றோம்னா இந்திரனை தான் சொல்றோம். இப்ப இந்த இந்திரனை போல் வாழ்க அப்படின்னு ஒரு வார்த்தை எதன் அடிப்படையில சொல்றோம்னா, அந்த இந்திரன் அப்படின்னு வரும்பொழுது இந்திரனுக்கு எந்த நோய் ஏற்பட்டாலும் அதை தீர்க்கக்கூடிய அமிர்தத்தை யார் வச்சிருக்காருன்னா, சஞ்சீவியாக யார் வைத்திருக்கிறார் அப்படின்னா அந்த சுக்கிராச்சாரியார் தான் என்ன பண்ணிருக்காருன்னா வைத்திருக்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உடம்பு மனசு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயை அனைத்தையுமே அனுபவிக்க விரும்பவில்லை என்றால் அங்கு சுக்கிரன் அவருடைய வாழ்க்கையில பலமாக இல்லை என்று பொருள். ஏன்னா அசுர குரு அப்படின்னு வரும்பொழுதே அது ஆசையினுடைய வெளிப்பாடுதான். அப்போ அசுர குரு அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல ராகுவும் சேர்ந்தே என்ன பண்ணுவாருன்னா செயல்படுவார். ஏன்னா ராகுவுக்கு பெயர் தான் போகக்காரகன். எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா ரசித்து வாழணும் அப்படின்னா அவருடைய உதவி இல்லாம எதுவுமே என்ன பண்ணாதுன்னா சரியாக நடக்காது. அப்போ இந்த இடத்துல இந்த சுக்கிரன் ராகு அப்படின்ற கிரகநிலை இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஒரு ஜாதகத்துல இருக்குன்னா இவர் வாழ்க்கையில ரசிச்சு அனுபவிச்சு வாழணுன்றது மட்டும்தான் இவருடைய எண்ணமாகவும் இருக்கும், தேடலாகவும் இருக்கும். இதுல ரொம்ப தீய கிரகங்களுடைய தொடர்பு இருந்ததுன்னா அவர் உடல் கெட்டு இறுதி நிலை பாதிக்கப்படும். சுப கிரகத்தினுடைய பார்வை நிறைய இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல அவர் தன்னுடைய உடலை கெடுக்காத உணர்ச்சிகளுக்கு என்ன பண்ணார்னா உட்படாமல், அதாவது ரொம்ப சாஃப்டா லைஃபை என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய நபராகவும் இருப்பார். அப்ப முதல்ல ஒரு வீட்டுல கணவன் மனைவி கிட்ட, குடும்பத்துல உள்ள உறுப்பினர்கள் கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லைனாலே அது சுக்கிரதோஷத்தின் அடையாளம் தான். வீட்டுக்கு ஒருத்தர்
இப்போ சிறைச்சாலையில தீவு தீவா உட்காந்துருப்பாங்க. ஆமா. இன்னைக்கு நம்ம வீடு வந்து ரூம் ரூமா உட்கார வச்சிருக்கு. அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப என்னன்னா எத்தனை அறைகள் இருந்தாலும் அந்த சந்தித்து அந்த பழகுதல் அந்த பேசுதல் ஒரு குரூப்பை வந்து சுக்கிரதோ நல்லா இருக்கிறவங்க வந்து அந்த குரூப்பை என்னைக்குமே கனெக்ட்லயே வச்சிருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்கன்னா பிரிவினையே ஏற்படுத்த மாட்டாங்க. எதையுமே பெருசா உள்ள அலோ பண்ணி வச்சுட்டு அதை ஒரு கஷ்டமாவே போட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்கன்னா மனநிலையை அழுத்தமாக்கிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. என்னைக்குமே சுக்கிரன் நல்லா இருக்கவங்க தீர்வு நோக்கி தான் பயணிப்பாங்களே தவிர அந்த பிரச்சனையவே போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கன்னா மென்னுட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பிரச்சனை உள்ளுக்குள்ள வந்தா சுக்கிரன் கெட்டு போயிடுவார். அப்ப பிரச்சனைகளை நம்ம மனசுக்குள்ள அழுத்தி வைக்க ஆரம்பித்தாலே நமக்கு என்ன நடக்காதுன்னா நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டோம், நல்லா சாப்பிட மாட்டோம், நல்லா தூங்க மாட்டோம். இது மூணுமே நடக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கலி நோயும் வந்துடும். அப்போ இந்த இடத்துல இந்த சுக்கிரன் கெட்டால் ராகுவும் சேர்ந்தே கெடுகிறார். இந்த சுக்கிரன் ராகு செயலிழக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி கேது பகவானும் வலுவாகி விடுகிறார். அப்ப என்னன்னா கேது என்றால் மறுத்து போகுதல், விரக்தி அடைதல். அப்ப அனுபவிக்கிறதுக்குன்ற ஒரு சூழலே போயிட்டு கருத்து வேறுபாடுகள் தான் அங்க உச்சபட்சத்துல நிற்கும். அப்போ இந்த கருத்து வேறுபாடுகளை ஒரு வீட்டுல அதிகமா உருவாக்குறது கேதுன்னா அவர் ஆளுமை செய்யறது வந்து தென்கிழக்கு கழிவறையில். அப்ப தென்கிழக்கு கழிவறையும் தென்கிழக்கில் சிறிய சமையலறையும் தென்கிழக்கில் அதிக கனமுள்ள படியும் இருக்கிற வீட்டில் அந்த வீட்டு பெண் தானே சுக்கிரனுடைய அம்சம். அவள் அந்த எந்த உறவுகளோடு ஒத்து போக மாட்டான். ரொம்ப தனியா அந்த வீட்டு நபர்களுடைய நிலையிலிருந்து ரொம்ப என்டையர் டிஃப்ரெண்டான கேரக்டரா இருப்பாங்க. அப்ப என்னன்னா மற்றவர்கள் எல்லாம் ராகு நிலையில இருந்து இவங்க மட்டும் கேது பிடியில சிக்கி இருக்கும் பொழுது அங்கதான் பிரிவினை. அப்ப என்னைக்கு வந்து சுக்கிரனுடைய கடாட்சம் ஒருத்தருக்கு குறையுதோ அவர் யாருகிட்டயுமே ஒத்து போக மாட்டார். சுக்கிர கடாட்சம் நல்லா இருக்கவங்க நல்லவங்க கிட்டயும் பழகிடுவாங்க, கெட்டவங்க கிட்டயும் பழகிடுவாங்க, தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு லைஃப் ஸ்டைல ஓட்டிடுவாங்க. புரியுதுங்களா? கேது தன்மை உள்ளவர்கள் நல்லவர்களை மட்டுமே பார்த்து போயிட்டு இருப்பாங்க. இந்த ராகு தன்மை உள்ளவர்கள் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்போ இந்த இடத்துல இது மாதிரி அந்த கேது தன்மையிலே போகும் பொழுது அங்கதான் வீட்டுல என்ன ஆகுதுன்னா மன நிம்மதி இழக்கிற நிலை வருது, உறவினர்கள் பிரிவு வருது, சுப நிகழ்வுகள் நடக்காம இருக்குது. அதே போல வீட்டுல வந்து அடுத்தடுத்த விசேஷங்களை நிகழ்த்தவே முடியாது. ஒருவேளை நிகழ்த்தினால் கூட உறவுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிடுது. இப்ப இதை எல்லாத்தையுமே தீர்க்கிற ஒரு நாள் தான் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. அல்லது ஒவ்வொரு மாதத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையுமே முதல்ல கருத்து வேறுபாடுகளை நீக்கும். நான் நிறைய இடத்துல வந்து மகாலட்சுமி பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன். அதோடைய உட்பொருள் என்னன்னா கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய நபர் மகாலட்சுமியை தொழும் பொழுது அந்த கருத்து வேறுபாட்டுக்கிலிருந்து மாறுபட்டவரா மாறிடுவார். எல்லோருடையுமே இணக்கமா பழகிற மனநிலைய எது கொடுக்கிறது அப்படின்னா வீட்டோடைய மகாலட்சுமி வழிபாடு தான் தரும். ஏன்னா கருத்து வேறுபாடு இல்லாமல் மாற்றக்கூடிய கிரகம் யாருன்னா சந்திரனும் ராகுவும். இந்த இடத்துல சந்திர பலம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே சூப்பரா ஹேண்டில் பண்ணி லைஃபை பயங்கரமா கொண்டு வந்துருவாங்க. அப்போ இதை கொடுக்கக்கூடிய ஒரு குறியீட்டை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? இந்த குறியீடு இந்த கோலத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 இருக்கும், அதுக்கப்புறம் 12 எண்ணிக்கை இதழ் இருக்கும், அதுக்கப்புறம் 16 எண்ணிக்கை இதழ் இருக்கும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து லக்ஷ்மியினுடைய ஈர்ப்பு குறியீடாக இதை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் தாமரை வடிவமாக ஒரு தாமரையில் இருக்கக்கூடிய இதழ்களை வந்து 8, 12, 16 நாம என்ன பண்ணிருக்கோம்னா பிரித்திருக்கிறோம். இந்த இதழுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து கணவன் மனைவி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மிக முக்கியமான யந்திரம். என்னைக்கு வந்து கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுகிறதோ அங்க சுக்கிரன் எழுந்து அவர்களுக்குள்ள மன ஒற்றுமை உடல் ஒற்றுமை ஏற்படும் பொழுது அங்க பொருளாதார ஒற்றுமையும் மேலோங்குகிறது. குறிப்பா சண்டை அப்படின்றது கருத்து வேறுபாடுல தானே வரும், அது நடக்காது. இத ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மறக்காம ஒரு பெண் வீட்டோடைய பூஜை அறை அல்லது பூஜை அறை வரவேற்பறையில் இருக்கிற பட்சத்தில் இது மாக்கோலமாக வரைந்து இதை மாக்கோலமாக வரைந்து அந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த நடு மத்திம பகுதி இருக்கு இல்லையா, அதுல வந்து பச்சை அரிசி நிரப்பி அதற்கு மேல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தட்டு வச்சு பச்சை அரிசி நிரப்பணும். அதற்கு மேல் நீங்க என்ன பண்ணணும்னா 5 முக குத்து விளக்கு இருக்கு இல்லையா, அதை ஏற்றி வைத்து அதற்கு வந்து அடுக்கு குண்டுமல்லி இருக்குல்ல, அடுக்கு குண்டுமல்லி அதால வந்து 108 முறை அர்ச்சனை பண்ணி பால் பாயாசம் இட்லியில வந்து இட்லிய தேங்காய் பாலோடு ஊற வைக்கணும். இட்லியில தேங்காய் பாலோடு ஊற வச்சு அதற்கு மேல வந்து குங்குமப்பூ அதுக்கப்புறம் நட்ஸோடைய அந்த கலவையை வந்து அப்படி தூவி விட்டு
அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். இத பண்ணிட்டு அந்த மனைவி தன் கணவனுக்கு கொடுக்க, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய சுக்கிரத்துவம் வந்து பயங்கரமா மேலோங்கும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ எல்லா பெண்களுமே எதிர்பார்க்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அவங்க வழிபாட்டுக்குள்ளேயே வராங்க. கண்டிப்பாக. வேற அதனுடைய அடித்தளம் வேற எதை மையப்படுத்தியதும் இல்லை. எப்படியாவது என் வீட்டுக்காரர் என் பேச்சை கேட்கணும், எப்படியாவது இந்த குடும்ப பொறுப்புகளை நான் சொல்ற அட்வைஸ் அவர் எடுத்துக்கணும், எங்களுக்குள்ள நாங்க பேசுறதுல வாக்குவாதமே வரக்கூடாதுன்றதுதான் அதோடைய மெயின் கோல். அந்த மெயின் கோலை இந்த கோலமே என்ன பண்ணுதுன்னா நிவர்த்தி பண்ணி சிறப்பாக தருகிறது. அந்த நெய்வேத்தியமே நிறைவாக தருகிறது. இதற்குரிய மந்திரம் மகாலட்சுமியினுடைய போற்றிகள் நிறைய புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள் இருக்கிறது. அதை தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம இந்த மந்திராவை சொல்லியும் நாம என்ன பண்ணலாம்னா மல்லிகை பூவால அர்ச்சனை பண்ணலாம். ஒருவேளை முத்து இருக்குல்ல, முத்து, இந்த குண்டு மல்லிக்கு பதிலா முத்து இருந்துச்சுன்னா அவ்வளோ எஃபெக்ட் அதுக்கு. அந்த முத்து வந்து அவ்வளோ ஒரு வசீகரமானது. ஒரு பெண் முத்தை தொட்டு அவ வந்து அர்ச்சனை பண்றா மகாலட்சுமிக்குன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்திருப்பீங்க, இந்த மேரு அப்படின்லாம் வரும்பொழுது முத்துக்களால் அபிஷேகம், முத்துக்களால் அர்ச்சனை எல்லாம் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலி அதுதான் சந்திர பலத்தை கொடுப்பது. இந்த முத்துக்களால நம்ம அர்ச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா அவ்வளோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரிசல்ட் கிடைக்கும் இந்த கணவன் மனைவியினுடைய ஒற்றுமைக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போதே அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அப்போது இதை சித்திரை வெள்ளிக்கிழமையில ஃபாலோ பண்ணினா ஏன் நல்லது நடக்கும்னு சொல்கிறேன்னா, இப்போ சித்திரை வைகாசி கவனித்து பார்த்தீங்கன்னா சூரியரும் சந்திரரும் வலுவாக இருக்கிற காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் நாம் வெள்ளிக்கிழமையில இதை ஃபாலோ பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம். வெள்ளிக்கிழமையில முடியல குருஜின்றவங்க பௌர்ணமியில ஃபாலோ பண்ணலாம். இந்த கோலத்திற்கு குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு. பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான குறியீடு. ஏன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்திற்கு ஏற்பதான் பஞ்சபூத சமநிலை வந்து இழக்குது. அதை மிகைப்படுத்தக்கூடிய அற்புதமான கோலம். கல்லு மாவு பயன்படுத்தக்கூடாது, மாக்கோலமா பயன்படுத்தணும். ஸோ அது போல நடுவுல தட்டு வச்சு பச்சரிசி வச்சு விளக்கு வச்சு அதுல 5 முகம் ஏற்றி அதற்கு பிறகு நெய்வேத்தியம் வச்சு மகாலட்சுமியுடைய மூலமந்திரம் 108 சொல்லி முத்தாலேயோ குண்டு மல்லியாலேயோ அர்ச்சனை செய்யும் போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஃபேண்டாஸ்டிக்கான மாற்றம் கிடைக்கும். அனைவரும் பயன்படுத்தி கொள்ளட்டும். குறிப்பு, இது மெயினா கணவன் மனைவி அந்யூன்யத்துக்கு தான். அருமை. இது வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தாராளமா பண்ணலாம். எந்த வீட்டுல விவாகரத்து உச்சமாயிருக்கோ அந்த வீட்டுல அதை பண்ணி பாருங்க. அந்த விவாகரத்து வழக்கு நடக்கிற இடத்துல தீர்வு இல்லைன்னா என்ன கேளுங்க. புரியுதுங்களா? நம்மளுடைய புரிதலை நம்மளுடைய கணவர் புரிஞ்சுக்கலையேன்ற வழிபடுறதுதான் 1000 விஷயங்கள் இருக்கு. ஒருத்தவங்களுடைய வைராகியத்தை உடைக்கணும்ல, அந்த வைராகியத்தை உடைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதனால அந்த வைராகியம் என்பது கேதுவுடைய உச்சபட்ச குணம். அதை செயலிழக்க செய்வது இந்த சுக்கிரன் ராகுவிற்குரிய கோலம். செயல்படுத்தி பாருங்கள், வீட்டுல மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். அருமை குருஜி. ஒவ்வொரு பதிவும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு நல்லா இருக்கணும், சுபீட்சமா இருக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அதுவும் மெயினாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடைய அந்த ஒரு கனெக்ஷன்ல எந்த பிரச்சனையும் வராம அதை பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. அதை வீட்டில் போடும்போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். இதுல இந்த தாமரை இதழ்களால நம்ம வந்து அதை ஏதாவது அலங்காரம் பண்ணலாமா? இதுல எந்த அலங்காரமும் இருக்கக்கூடாதுமா. காரணம் என்ன அப்படின்னா, இதுல கலர் பவுடர் அடிக்கிறதோ இல்ல வேற மாதிரி வந்து இதுல என்ன மேலும் நீங்க அலங்கரிக்கலாம்னா, இந்த தட்டு நம்ம அடியில வைத்து அரிசி பரப்புறோம் இல்லையா, அதுல கோமதி சக்கரம் சேர்க்கலாம், சோழிகள் சேர்க்கலாம். புரியுதுங்களா? இது மாதிரி வந்து நீங்க வேணா சேர்த்துக்கலாம். வலம்புரி சங்கு வைக்கலாம். இந்த சந்திரனுக்கு உட்பட்ட மாற்று பரிகார பொருள் எல்லாம் வச்சுக்கலாம். சோழி வந்து சந்திரனுடையது, கோமதி சக்கரம் சந்திரனுடையது, வலம்புரி சங்கு சந்திரனுடையது, முத்துக்களும் சந்திரனோடதுதான். இதெல்லாம் மிகைப்படுத்த வீட்டுல பெரிய மாற்றம் இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு மகாராணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலத்துல அவகிட்ட தங்க நகை விட முத்து நகைகள் தான் அதிகமா இருக்கும். காரணம் என்னன்னா அந்த வசீகரம். அந்த வசீகரத்தை தருபவன் யார் என்றால் இந்த சந்திர பகவான். சோ அந்த குடும்பத்துல பிரிவினை வருதுனாலே சந்திரன் கெடுறாருன்னு அர்த்தம். அதை உச்சப்படுத்துற பொறுப்பு இந்த சந்திர பகவானுக்கு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணா புரியும். அருமையான ஒரு பதிவு குருஜி. எல்லோருக்குமே ஒரு தேவையான பதிவு. இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஃபேமிலி என்றைக்குமே சேர்ந்து சந்தோஷமாக வாழறதுக்கு இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.